அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், நல்லோர்கள் முதல் நம் குடும்பத்தினர்கள் வரை நிறைவாக நிகழட்டுமாக. நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கங்களை கேட்பதற்காக ஒதுக்கக்கூடிய இந்த நேரத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மளுடைய ஈருலக வாழ்வில் வளர்க்கச் செய்வானாக. ஈர் உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு ஹைரானதை தந்தருள்வானாக. ஈர் உலகத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை ஆனந்தப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய லிகாவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கு நசீவாக்கி தருவானாக. அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வரக்கூடிய அல் குர்ஆனின் வசனங்களுடைய விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவினுடைய 29வது வசனத்தை அல்லாஹ்வுடைய உதவியால் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையுமே உங்களுக்காகவே படைத்தேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகின்ற போது அவனை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்காகங்கிறான். அல்லாஹ் நம்ம கூட ஒரு காரியம் சொல்லுவோம்ல, உங்களுக்காக தாங்க இந்த வேலையை முடித்தேன் அப்படின்போமா இல்லையா? அது ஒரு மகிழ்ச்சி வரும். எனக்காக முடிச்சிருக்கிறாரு, எனக்காக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்காகவே பூமியில் உள்ள அனைத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் என்பவன் யார்? உங்களுக்காக அவன் அனைத்தையும் படைத்தான். சும்மஸ்தவா இலஸ்ஸமா, அப்புறம் வானத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா முற்பட்டு ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத், 7 வானங்களை அல்லாஹு தஆலா ஒழுங்குபடுத்தினான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். பெருமக்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு நபிமொழியும் கூட இருக்கிறது, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் படைச்சிருக்கலாம் பாருங்க, அந்த படைப்புகளை சிந்திங்க. ஏன் தெரியுமா? குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லுது. படைப்புகள் அனைத்துமே அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? படைப்புகள் அனைத்தையுமே உங்களுக்காக படைச்சேங்கிறான். இந்த படைப்புகள் அனைத்தும் உங்களுக்காகத்தாங்கிறான். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு இருக்கணும்? இந்த படைப்புகளை சிந்தியுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அது சொல்லி தரும் உங்களுக்கு. அல்லாஹ்வை சிந்திக்கணும், அல்லாஹ்வை தெரியணும்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளை தான் தெரியும். ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு இறைநேசர் இருந்தாங்க. அவங்க அப்படியே பாதையில் போகும்போது ஒரு பெரிய மனுஷனை சந்திச்சாங்க. ஏங்க உங்களுக்கு வயசு என்னங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. கம் சின்னு, உங்கள் வயசு எத்தனை அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, 60 வயசு ஆயிடுச்சா, இப்போ அல்லாட்ட போகிறதுக்கு நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹ் அந்த பெரியவரை பார்த்து சொன்னாங்க, பெரியவர்னா நம்ம 60 வயசில் இப்போ பெரியவர்களே சொல்ல மாட்டோம். அவரை பார்த்து சொன்னாங்க, அல்லாட்ட நெருங்கி போகிறதுக்கு நெருங்கிருச்சு உங்கள் காலம் அப்படின்னு. அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னாராம். கவலையான செய்தியை கேட்டால் அப்படி சொல்லணும். நம்ம மூத்துக்கு மட்டும் தான் சொல்கிறோம். அல்லாஹ் பற்றி எல்லா துக்கமான, கஷ்டமான, கவலையான செய்திகள்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லணும். இதை கேட்டோன்னு அவர், அல்லாஹ்வுக்கு நீங்கள் போகிறதுக்கு காலம் நெருங்கிருச்சுன்னு அவங்க சொன்னோன்னே அந்த பெரியவர் சொன்னாரா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இல்லை இப்படி சொல்லி முடியலை அப்படி.
இப்போ அவங்க கேட்டாங்க புதையிலு பணியால் வெளியில்லா எங்க இந்த இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு அர்த்தம் தெரியுமா? இதுக்குரிய அர்த்தத்தை நீங்கள் தெரிவீர்கள். ததிரி இதனுடைய மஆனிஹி இதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? ஹல் தாரிஃபு மஅனாஹு இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அர்த்தம் தெரியுமா? அவர் சொன்னாராம், அர்த்தமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு அர்த்தமெல்லாம் எனக்கு தெரியும்னு அது பெரியவர் சொன்னாராம். என்ன அர்த்தம் சொல்லுங்களை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்களாம். இன்னாலில்லாஹினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆனா அபுதுலில்லாஹி என்று அர்த்தம். இன்னாலில்லாண்டா நான் அல்லாஹ்வுக்கான அடிமை என்று பொருள். நான் யாருக்கான அடிமை? அல்லாஹ்வுக்கான அடிமை. வ இன்னா இலைஹி ராஜிஊன்டா அவன்கிட்ட போகக்கூடிய அடிமைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். ஓ, இவ்வளோ விளங்கி வச்சிருக்கிறீங்களா? இன்னாலில்லாஹ்னா என்ன அர்த்தம்? நம்ம அல்லாஹ்வுக்குரிய அடிமைன்னு பொருள். அல்லாஹ்வுக்கே சொல்லணும். அதனால தான் ஹஸ்ஸாலி இமாம் கிதாபில் எழுதுவாங்க, நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் கல் மையத்தி ஃபி எதில் காசிலி என்று எழுதுவார்கள். குளிப்பாற்றவருடைய கையிலே மாட்டிக்கொண்ட மையத்து போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. குளிப்பாட்டுவாங்களே இந்த மையத்தை, குளிப்பாட்டும் போது அந்த மையத்தை எப்படி இருக்கும்? அவர் எப்படி பரட்டுறாரோ அப்படி இருக்கும். அவர் கண்ணத்தை பிடிச்சி பரட்டுவார், அப்படி இருப்பார், இப்படி தேய்ப்பார், இப்படி பரட்டுவார். கொஞ்சம் வலிக்குது, இந்த இடத்துல கழுவுங்க, அப்படி கழுவுங்கன்னு சொல்லும், ஒன்றும் சொல்லாது. உசுறு இருந்தால் 1000 பேசிடுவோம். ஏங்க இங்கே அரிக்கலை, அங்கே அரிக்குது, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்ட்டு. ஆனால் மையத்தானவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கிடப்பாங்க. அதை ஹஸ்ஸாலி இமாம் எவ்வளோ பெரிய கிதாபுகளுக்கும் அறிவுக்கும் சொந்தக்காரர் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த துன்யாவில் நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா? கல் மையத்தி ஃபில் எதில் காசிலி குளிப்பாற்றவன் கையில் மாட்டிக்கிட்ட மையத்து மாதிரி வாழுன்னு சொன்னாங்க. நீ அல்லாஹ்ட்ட அப்படி இருந்தாதான், அல்லாஹ்விடத்தில் இருக்கும்போது மையத்தாக நீ இருக்கணும். அல்லாஹ் உன்னை இயக்கணும். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்தால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு மையத்தாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க பாருங்க, எப்படி சொல்லுவாங்க? மூத்து கபல் அன் தமூத், மூத்தாகிறதுக்கு முன்னாடி மௌத்தாகிருங்கன்னு சொன்னாங்க. அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி மௌத்தாகிறதுனா என்ன அர்த்தம்? மௌத்துங்கிறது எல்லாத்தையும் தெரியும். மௌத்துக்கு முன்னாடியே மௌத்தாகிரணும். அல்லாஹ் என்ன சொல்றானோ, பெரட்டானா பெரட்டணும், திருப்புறானா திரும்பணும். ஏன்னா அல்லாஹ் உங்களுக்காக எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். எல்லாம் உங்களுக்கு அந்த செய்தியை தான் சொல்லி கொடுக்குது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரை கூட்டிகிட்டு வருவானா. கூட்டி எழுப்பிட்டு, ஏப்பா நீ என்னப்பா அமல் செஞ்சா, நீ என்ன அமல் செஞ்சா அப்படின்னு சொல்லுவானா. நல்லா தொழுத ஆளு தான், நல்லா நோன்பு வச்ச ஆளு, நல்லா ஹஜ்ஜி செஞ்ச ஆளு, நல்லா இபாதத் செஞ்ச ஆளு தான். அவர் இதுக்கு அவர் செஞ்சிருக்கிறார். வந்து நிற்பாரு. அல்லாஹ் இப்படி கேட்பான், என்ன கொண்டு வந்தா அப்படின்ட்டு. அவர் எங்கேயும் எங்கேயும் பார்ப்பாராம், ஒன்றுமே இருக்காதான். திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு. உடனே அவர் சொல்லுவார், ஹலஃப்து என்னுடைய ஆயுளாலேயே நான் வீணாகிட்டேனே, நான் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாராம். அவர் என்ன சொல்லணும்? நான் தான் வணங்கினேனே, நான் தான் தொழுதேனே, நான் தான் நோன்பு வச்சேனே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அவர் புத்திசாலி. அவர் சொல்லுவாராம் திரும்பி பார்த்துட்டு, ஒன்றையும் காணலி இருந்தால் தானங்க அறிவாளிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவ்வளோ செஞ்சுருக்கேன், அங்கே ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லா அமலும்னா அங்கே கண்ணுக்கு தெரிஞ்சிடாது. எது அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றதோ அதான் கண்ணுக்கு தெரியும். கபூலியத்து இல்லைண்டா நம்ம எவ்வளோ அமல் செஞ்சிருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாது, அது முன்னாடி வராது, நம்மளை சுவனத்துக்கு கொண்டு போகாது, அந்த பார்வைக்கு அது வராது. அவர் சொன்னாராம், நான் தொலைஞ்சு போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன் அல்லாட்ட நல்லா அப்படின்னு அல்லாட்டையே சொன்னார். எப்படி இருக்கும்? அல்லாஹ் அப்போ சொன்னானா, நம்ம மாதிரி இருந்தால் கொஞ்சம் விவகாரமாக பேசினா மாட்டியிருப்போம். அது புத்திசாலிங்கிறதுனால இப்படி சொல்லிவிட்டாரு. அல்லாஹ் சொன்னா, இல்லை நீ வீணாலாம் போகல, உன்னுடைய ஒரே ஒரு அமலை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னான் அல்லாஹ். அவருக்கு ஆச்சரியம், இத்தனை அமல் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு தொழுது இருக்கிறோம், அதையே காணல, எல்லாம் ஒரு அமல் பாதுகாத்து வச்சிருக்கிறேங்கிறான, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அல்லாஹ்வே அது என்ன அமல்னு கேட்டார் அவர்.
அப்போ அவர் சொன்னானா, அல்லாஹ் சொன்னானா, ஒன்றும் இல்லை, ஒரு தடவை நீ தூங்கிக்கிட்டு இருக்கின்ற போது, சில நேரங்களில் அலட்சியமாக இருப்போம், தூக்கத்திலையும் இருப்போம். தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு படுத்திருந்த நீ பிறண்டு இந்த பக்கம் படுத்தா, வலது சைடு படுத்திருந்த நீ அப்படியே பிறண்டு இடது சைடு படுத்தா. தூக்கத்தில் படுக்கும் போது அல்லாஹ்னு சொல்லிட்டான். படுக்கும்போது அல்லாஹ்னு திரும்பி படுத்தா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுட்டான். அல்லாஹ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுட்டான். அதை நான் கபூலியத்தை ஆக்கிட்டேன். அந்த ஒரு அமலை நான் பத்திரமாக வச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செஞ்ச சின்னதோ பெருசோ எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்கிறேங்கிறான். எதுவுமே தப்பாது, எல்லாம் இருக்குது, எல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த தூக்கத்தில் நமக்கே தெரியாது இல்லைங்க. கண்ணை மூடி தூக்கும் போது நம்ம சொன்னா அல்லாஹுவா நமக்கு தெரியும், நம்ம ஏதாவது தெரியுமா? ஆனா நாம் தூங்கி இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்ண்டு ஒரு முறை புரண்டு படுத்ததை அல்லாஹ் கபூலாக்கி சொல்லுகிறான், இதன் காரணமாக நீ ஜன்னத்துக்குள் போ என்றான். ஒரு அல்லாஹ், ஒரே ஒரு அல்லாஹ்ங்கிற சவுண்டு, ஒரு சொல்லு ஒருவரை ஜன்னத்துக்குள் கொண்டு போகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மரம் செடி கொடிகளை பாருங்கள், சொல்லுவார்கள் ஒக்குள்ளு ஷையின் யகூலு அல்லாஹ், எல்லா படைப்புகளும் அல்லாஹ் தான் சொல்லுகிறது. காய்ந்து போன மரத்தில் பூ வருதா இல்லையா, காய் வருதா இல்லையா, கனி வருதா இல்லையா? எப்படி இந்த அதிசயம் நடக்குது? அதுகளுக்கு எப்படி இந்த அதிசயங்கள் நடக்குது? அல்லாஹ் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் என்று சொல்லுவதை அல்லாஹ் வீணாக விடுவதில்லை. ரசூல்லா ஒரு தடவை மதீனாவுக்கு வெளியே போனாங்க, கூட அனஸ் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போனாங்க. அனஸ் ரலியல்லாஹு யார்? ரசூல்லா மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வாழ்க்கையை துனியாவை முடிச்சுட்டு போற வரைக்கும் கூடவே இருந்த ஒரு தோழர் அனஸ் ரலியல்லாஹு. எப்போது ரசூல் கூட இருக்கக்கூடிய, ஹிதுமத்துக்காக பணிவிடைக்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோழர்களில் ஒருவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு. அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாவோடு மதீனாவுக்கு வெளியே போனேன். போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு குருவி அது என்ன செய்யுது, தன்னுடைய அழகால் அந்த மரத்தை அப்படி கொட்டுது, ஒரு கொத்து கொத்துது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்ததிரி மா யகூலு யா அனஸ், அனஸே இந்த பறவை இந்த குருவி என்ன சொல்லுதுன்னு தெரியுமான்னு. நம்மெல்லாம் சும்மா போகும்போது இது என்ன ஒரு பச்சை, ஒரு புறா, ஒரு குருவி, இது என்ன செஞ்சிட போகுது, இதில் என்ன செஞ்சிருக்கிறது, என்ன செஞ்சிட போகுது, சும்மா கொத்திக்கிட்டு அது வேலையை பார்க்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுவும் அல்லாஹ்வை நினைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அத்ததிரி மா யகூலு யா அனஸ், அனஸே இந்த குருவி என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? சஹாபாக்களுக்கே உள்ளான அழகான பண்பு என்ன தெரியுமா? தெரியுன்னு சொல்லிட மாட்டாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் சொல்லுவாங்க. ஏண்டா தெரிந்தால் கூட ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு புதிய விளக்கம் தருவாங்க அப்படிங்கிறதுக்காக தெரிந்த இடத்திலும் கூட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குருவி கண்ணு தெரியாத குருவி, இதுக்கு கண்ணு தெரியாது. இது சொல்லுது, அல்லாஹும்ம அன்தல் ஆதில் யா அல்லாஹ், அல்லாஹ்வே நீ நீதமானவன், நீ நீதமானவன். உன்னை பற்றி அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்குது இல்லைங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா நிறைய இருக்குல்ல, 99 அழகிய திருநாமம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால் நீதமானவன். அல்லாஹ் மாதிரி நீதமாக யாரும் நடக்க முடியாது, அவ்வளோ நீதமானவன் அல்லாஹு தஆலா. அது சொல்லுதான், நீ ரொம்ப நீதமானவன். கண்ணு தெரியாத எனக்கு, கண்ணு தெரியாத நிலையில் நான் இருக்கிறேன். இந்த மரத்தை விட்டு என்னால் போகவும் முடியல, இந்த மரத்தை விட்டு எனக்கு போகவும் முடியல. எனக்கு நீதான் உணவளிப்பாய், இன்றைய உணவை தருவாயாக என்று அது சொல்லுகிறதாம். கொஞ்ச நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி பறந்து வந்துச்சான். பறந்து வந்து அது எவ்வளோ உணவு எடுத்து வந்துருக்கும், இது இனம் வேறு அது இனம் வேறு, கொண்டு வந்து அந்த குருவிக்குரிய உணவை அதனுடைய வாயிலை வைத்துவிட்டு அது செல்லுகிறது, அதனுடைய வாயிலை வைத்துவிட்டு செல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அனஸ் அவர்களே பார்த்தீங்களா,
அனஸை பார்த்தீர்களா? அல்லாஹ் கண்ணு தெரியாத இந்த புறாவுக்கு அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கின்ற போது இதற்கு எவ்வளவு உணவுகளை கொண்டு வந்து தருகிறான் பார்க்கிறீர்கள்? அவன் எவ்வளவு அரஹமர் ராஹிமின் தெரியுமா, அருளாளன் தெரியுமா? நமக்காக எல்லாவற்றையும் படைத்தான். இந்த உணவு நம்மளை தேடி வருது, இது எப்படி வருதுங்கிறீங்க? நம்ம வாங்கி வருதில்ல. இந்த உணவை சாப்பிட்றோம், நம்ம எழுதி விட்டுட்டா அந்த சாப்பிட்றோம் கிடையாது. இழுத்து கொண்டு வருவது அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருக்கணுங்கிறாங்க. இந்த உணவுகளை இழுத்து கொண்டு வருவது அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்காக நான் தான் படைச்சேன், பூமியில் இருக்கிற அனைத்தையும் படைச்சுங்கிற இந்த உண்மையை விளங்கிக்கிறோம். விளங்கிக்கிட்டா நம்ம அல்லாஹ்வுக்காக மாறிடலாம். அல்லாஹ்வுக்காக நம்ம மாறிடலாங்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக நம்ம ஆயிடலாம். அதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒருத்தர் விளங்கிட்டாருன்னு வச்சுக்கிறங்க, அல்லாஹ் முழுசா விளங்கிட்டாருண்டா அவருக்கு எதுவும் தேவைப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஅத் இப்னு முஆவியான்னு ஒரு தோழர் வந்தார். நான் இஸ்லாம் ஆகணும்னு சொல்லி வந்தார். வந்தோடனே ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. முஸ்லீம் ஆயிட்டார். ஆனதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. அலி அவர்களை இங்கே வாங்க, இவருக்கு நீங்கள் பொறுப்புதாரியாக ஆயிக்கிறீங்க. இந்த சஅத் இப்னு முஆவியாவுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக ஆயிக்கிறீங்கன்னு அனஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சஅத் இப்னு முஆவியாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க. போய் அவருக்கு வேண்டிய உணவோடு கல்வியையும் சொன்னார்கள். அவருக்கு வேண்டிய உணவோடு சேர்த்து கல்வியையும் கொடுத்தார்கள். ஒரு நாள், அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலி அவர்களே சஅத் இப்னு முஆவியா என்ன ஆச்சு, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காப அன்னி, அவரை காணல அப்படின்னு சொன்னார். என் கூட தான் இருந்தார் நேற்று ஃபுல்லா, காலையிலேருந்து காணல, ஆள் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு நேற்று தான் முஸ்லீமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி கரம் பிடித்த ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அறிவை உருவான அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுப்பில் கொடுத்தார்கள். அறிவை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். ஒரு நாள் பாடம் படித்தவோ அடுத்த நாள் காணல. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊத்துட்டு அவரை தேடிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அவர் எங்கே இருந்தாலும் தேடி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. போய் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தேடுறாங்க. தேடி 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 கடைசியாக அவரை பிடிச்சிட்டாங்க. கிடைச்சிட்டார் ஆள். அவரை கூட்டிகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வச்சாச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நேற்று வந்தீங்க, கலிமா சொன்னீங்க, நான் அலி அவர்களுடைய பொறுப்பில் கொடுத்தேன், ஒரு நாள் இருந்தீங்க, ஏன் காலையில் சொல்லாமல் போயிட்டீங்கள, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சஅத் இப்னு முஆவியா சொல்லாங்க, நாயகமே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருந்தபோது எனக்கு பல போதனைகளை செய்தார்கள். அதில் காதில் விழுந்த ஒரு செய்தி, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவர் ஒருவர் அணு அளவுக்கு ஒரு நன்மையை செய்கிறாரோ அதை மறுமையில் கண்டுகொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அதை போல அணு அளவு தீமையை செய்தாலும் கண்டுகொள்வார். இந்த செய்தி என் காதில் விழுந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இதுக்கு அப்புறம் இங்கே இருக்க வேண்டியதல்ல, இனி அல்லாஹ்வை தேடி நான் போக வேண்டும் என்று புறப்பட்டேன். ஒரு செய்தி சொல்கிற நாயகமே, அதுக்கப்புறம் இந்த ஆயத்தை கேட்டோன்னே எனக்கே அல்லாஹுவை பற்றி உண்டான இல்மோ, அல்லாஹுவை பற்றி உண்டான ஞானம் எனக்குள் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றார். புரியுதுங்களா? அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு ஆயத்தை தான் கேட்டேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் யாருங்கிற செய்தி, அல்லாஹ் எவ்வளோ மகத்துவமானவங்கிறதை செய்தி எனக்குள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு நாளில் இவ்வளவா அப்படின்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ்
நேற்று தானப்பா வந்தா, ஒரு நாளில் இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டேன்லாம் கேட்கல. ரசூலுல்லாஹ் அவரை தட்டி கொடுக்குறாங்க, அவரை பாராட்டுறாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளு தான் குறைவா யாரையுமே குறைவா மதிப்பிட மாட்டாங்க. நேற்று வந்த ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை பற்றி உண்டான ஞானம் எனக்கு தோன்றிவிட்டது, எனக்குள் தோன்றிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது பாராட்டி அவரை வாழ்த்து சொன்னார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை புரிவதற்கு இது ஒரு வார்த்தை போதும். எனக்கு ஒரு சின்ன அமல், அல்லாஹ்ன்னு புரண்டு போற இடத்துல, புரண்டு போற நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா நான் தெரியாம சொன்ன அல்லாஹ்ங்கிற வார்த்தை நாளை மறுமையில் என்னை ஜன்னத்துக்குள் கொண்டு போகிறது என்று சொன்னால் எவ்வளவு பாதுகாக்கிறான் என் அமல, என் மேல எவ்வளவு அருள்மிக்கவனாக இருக்கிறான். எனக்கே தெரியாதே, தெரிஞ்ச வணக்கமெல்லாம் இங்க வரலையே, தெரிஞ்ச வணக்கமெல்லாம் இங்க வரலையே. தொழுகை வரும் என்றேன் வரல, நோன்பு வரும் என்றேன் வரல, ஹஜ்ஜி வரும் என்றேன் வரல, நான் செஞ்ச எந்த தர்மங்களும் வரல. எனக்கு தெரியாத விதத்தில் புரண்டு போன நேரத்தில் நான் சொன்ன அல்லாஹ், அதை அல்லாஹ் பத்திரமா பார்த்து வச்சிருக்கிறான், அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த ஒரு வார்த்தை என்னை ஜன்னத்துக்குள் கொண்டு போகிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு அருளாளர், எவ்வளவு கிருபையாளர். யார் இதை இந்த அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் பாதுகாக்கலன்னா யார் கேட்க முடியும்? எனக்கே தெரியாது. எவ்வளோ அருளாளர். இந்த உலகத்தில் எவ்வளோ படைப்புகளை பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒரு குருவி, தாய் குருவி, குருவி மேலே காட்டுற பாசம், தாய் பறவை பறவையின் மீது காட்டுகின்ற பாசம், அல்லது கால்நடைகளில் தாய்கள் குட்டிகள் மீது காட்டுகின்ற பாசம், அதுபோல கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் அதனுடைய குஞ்சுகள் மீது காட்டுகின்ற பச்சைகள், பறவைகள் எத்தனையோ காட்டுகின்ற பாசம் பார்க்கிறோம். சில நேரங்களில் தன் குஞ்சிய பெரிய பிராணி வேட்டையாட வரும், ஆனா அதுக்கு மோத முடியாதுன்னு தாய் பறவைக்கு தெரியும், மோத முடியாது என்று அந்த தாய் விலங்குக்கு தெரியும். ஆனாலும் அந்த குஞ்சியை காப்பாற்றணும், குட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட போராடும். என்னால வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சாலும் என் உயிரே போனாலும் என் குஞ்சுகளை விட மாட்டேன், என் குட்டிகளை விட மாட்டேன்னு போராடுற அந்த பாசம். இது மாதிரி எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து விட்டார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பறவைகள், எத்தனை கால்நடைகள் வாழ்ந்து முடிச்சிருக்கிறது, வரப்போகிறது. இத்தனையும் அல்லாஹ்வுடைய அன்பில் ஒரு பகுதி என்றார்கள். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய 100 அன்புல அருள்ல ஒன்றுதான் இத்தனையும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது காட்டுகின்ற, இந்த படைப்புகள் மீது காட்டுகின்ற அருள் ரொம்ப பெருசு. அவன் எதிர்பார்க்கிறது என்ன? அவனை புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹுவை புரிஞ்சுக்கிறனுங்கிறதா இங்க நோக்கம். எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் பாருங்க. அபு முஸ்லிம் ஹவுலானின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவங்கள்ட்ட ஒரு பணிப்பெண் வேலை செஞ்சிச்சு. சில நேரங்களில் வேலைக்காரங்க முதலாளிக்கு கொஞ்சம் வெறுப்பாகவே இருப்பாங்க. முதலாளி நேர்மையாக வேலை வாங்குவார், அது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காது, என்ன இப்படி போட்டு வேலை வாங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் இருக்கும். சில நல்ல பணிப்பெண்கள் வேலையாட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த அம்மா அவர் மீது கடுமையான விரோதமாக இருந்துச்சு. அபு முஸ்லிம் ஹவுலானி மேல ரொம்ப கோபம். இந்த அளவுக்கு கோபம் இருக்குமான்னு கேளுங்களேன், சாகடிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிச்சு. அபு முஸ்லிம் ஹவுலானி ஒரு பெரிய இறைநேசர், அவர்கிட்ட வேலை செய்யற இந்த அம்மா அவரை கொலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணு. என்ன செய்யுங்கன்னா, கொடுக்குற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடும். சாப்பாடு அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாப்பாடு கொடுமான்னு கேட்டால் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும், விஷத்தையும் மறைத்து கலந்துடும் சாப்பாடு. இப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சோத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க, அந்த சாப்பாட்டையும் அவங்க சாப்பிடுவாங்க, அந்த கும்மா கொடுக்குற எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாங்க. அவங்க ஒன்றும் மூத்தாகலை. இந்த அம்மாவும் கடுமையான விஷமெல்லாம் வச்சு பார்த்துச்சு. அதாவது சாப்பிட்டா மூத்தா போயிடுவார், அந்த மாதிரி விஷமெல்லாம் வச்சிச்சு.
அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹிலேயே கொலை செய்யறதுக்காக எவ்வளோ வேலை செஞ்சிச்சு, சாகவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் வெறுப்பு வந்து, நல்லா தானே செய்கிறோம், ஏன் சாக மாட்டேங்கிறாரு, அவர்கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லி வந்துருச்சு அந்த அம்மா. ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னு, உங்கள் மேலே உண்மையில் எனக்கு வெறுப்பு இருக்குது. சரிம்மா, அதனால் எப்போதும் உங்களுக்கு வைக்க இப்போ சாப்பிட்டீங்களா, அது சாப்பாடில் விஷம் வச்சு தான் நான் தர்றேன், அது தெரியுமா அப்படின்னு. இப்போ இல்லைம்மா, நீ ஃபஸ்ட் நாள் தந்தா பாரு, அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இப்போ இல்லை, எப்போ விஷத்தை வைக்க ஆரம்பிச்சியோ அப்போவே நீ விஷம் வச்சு தான் தர்றாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. சாப்பிட தானே செய்கிறீங்க? ஆமாம். அப்போ ஏன் சாகிறது இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். சாகிறது அவன் வேலை இல்லை, சாகடிக்கிற வேலை யார் வேலை? அல்லாஹ்வுடைய வேலை இல்லை, விஷத்தினுடைய வேலை கிடையாது. விஷத்தினுடைய வேலை சாகடிக்கிற வேலை கிடையாது. நீ விஷந்தந்தான் தெரிஞ்ச உடனே நான் ஏன் ரப்ப கூப்பிட்டேன், அல்லாஹ்வே இந்த பணிப்பெண்ணின் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, இவளிடத்தில் நான் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏதோ ஒரு வெறுப்புல காழ்ப்புணர்ச்சியில் இவள் விஷம் போடுகிறாள், இந்த விஷம் ஒன்றும் என்னை செய்யாது, நீ உதவலண்டா. உன்னுடைய நாட்டம் இல்லாமல் விஷம் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுவேன், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுவேன். ஒன்றும் செய்யலை அப்படின்னு, இதை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு. எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய பேரை நான் சொல்லுவேன், ஒன்றும் செய்யலை அப்படின்னு. இந்த அம்மா அப்போதுதான் இவங்களுடைய மகத்துவம் அதுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லாஹ்வோடு ஒருவர் இருக்கின்ற போது அவர்களை யாரும் ஒன்று செய்ய முடியாதுன்னு அந்த அம்மா புரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வோடு நெருங்கிட்டா, அல்லாஹ் நமக்காக எல்லாம் படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நாம் இருக்கணும்னு ஒருவர் வந்துட்டா எவ்வளவு பெரிய விஷம் கூட அவருக்கு மருந்தாகத்தான் இருக்குமே தவிர மூத்துக்கு காரணமாகாது. அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளில் ஒருவரான இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்விட்ட நெருங்கணும்னு சொன்னால் 3 வேலை செய்யணும். அல்லாஹ்விட்ட நெருங்கணும்டா 3 வேலை செய்யணும். அல்லாஹ்கிட்ட நெருங்கிடலான்னு சொல்லுவாங்க. 3 வேலை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு. ஒன்று என்ன தெரியுங்களா, அத்தவாது. நம்ம எவ்வளோ கூட கூட மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு பணிவு கூட கூட வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகிறானோ அவ்வளோ பணிவு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பணிய 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 அல்லாஹ் இன்னும் கூட்டிக்கிட்டே போவான் நம்ம உயரத்தை. அல்லாஹ் உயரம் கூடும்போதே நம்மளுக்கு பணிவு கூடுகிறனே என்று சொல்லுவார்கள். இது மிகப்பெரிய அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமல்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு அமல்னு சொல்லுவாங்க. இதை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பிரியம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய இமாமா இருக்கலாம், பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்க வணக்கசாலிகளாக இருக்கலாம், எவ்வளோ இபாதத்துகள் வேண்டாலும் செய்யலாம், ஆனால் பணிவு இருக்குங்கிறார். மஅரூஃபுல் கர்ஹி ஒரு பெரிய இறைநேசம், பெரிய ஸ்ரீதேவிகள். உங்கள் பேரை சொல்கிறதே நம்மளுக்கு பாக்கியம். அதனால் அந்த பேர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். மஅரூஃபுல் கர்ஹி இவங்க சில பேருடைய வாழ்க்கையே பெரிய சாதனையாக இருக்கும். சில பேர் வாழ்வையே தொலைச்சிட்டோன்னு இருக்கிற காலத்தில் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் நான் தொலைச்சி விட்டனே ஆயிலேன்னு வந்து நிற்கும் போது மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்களாம், உயிரை கைப்பற்றும் போது, என்ன செஞ்சா நீ 60 வருஷம் வாழ்ந்து என்ன செஞ்சா அப்படின்னு. என் 60 வயசும் வீணா போச்சேன்னு சொல்லுவாங்க. இருக்கும்போது இந்த பெருமக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்க, பெருமக்கள் தான் என்று சொல்வதற்கு இந்த ஒரு உதாரணம் ரொம்ப முக்கியமானது. பெரியவங்கன்னு சொல்லுவோம்லங்க, அதுக்கு இந்த உதாரணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு தடவை கப்பலில் போகிறாங்க, மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கப்பலில் போகும்போது அவங்க நண்பர்களும் கூட போகிறாங்க. கூட போகும்போது கப்பல் போயிட்டு இருக்குது, அதில் சக பயணிகளும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க நண்பர்களை ஜாலியாக ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு ஒரே கேலிகளும் இதுமா இருக்குது. இவங்க வணக்கத்திலையும் திக்ர்லையும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இபாதத்திலையும் இருக்கிறாங்க. இவங்களையும் சீடர்களும் அவங்க அந்த கேலிகளை குறைக்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய ஜாலிகளை குறைக்கிற மாதிரி இல்லை, ஒரே ஆட்டம். அவங்க வேலைன்னு விட்டுட்டா பரவாயில்ல, இது இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு.
மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹுக்கு இடைஞ்சலாக இருக்கு, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு. ஆனால் ஒன்றும் சொல்லலை. கூட இருந்த நண்பர்கள் சொன்னாங்க, இவ்வளோ தொல்லை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக ஒரு துவா செய்யுங்கன்னு. கைகால முடக்கிட்டு உட்காரட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு துவா செய்யுங்க, கைகால முடக்கிட்டு உட்காரட்டும் அப்படின்னு. ஒன்று தெரியுங்களா, மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹ் துவா செஞ்சால் கபுல் ஆகிடும். அவங்க துவா செஞ்சால் கபுல் ஆகிடும். அது அந்த நண்பர்களுக்கு தெரியும். யாருடைய நண்பருக்கு? மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹுடைய நண்பர்களுக்கு தெரியும். இவர் துவா செய்தால் கப்பலை தாண்டி அரிசில் இருக்கிற அல்லாஹ் கபுல் செய்வான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஆட்டம்லாம் நிறுத்துகிற மாதிரி இல்லை. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்மளையும் ஒழுங்கா இபாதத் செய்ய விட மாட்டாங்க. அதனால ஒரு துவா செய்யுங்க, அல்லாஹ் அவர்களை உட்கார வச்சிருவான். இல்லை இவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுப்பான். இவ்வளோவா? சில பேர் தானும் இதை வணங்க மாட்டாங்க, அடுத்தவங்களை வணங்க விட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த வேலையை பார்த்தாங்க. அவங்க வேலையில் அவங்க இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. உடனே சரின்ட்டாங்க, சரி துவா செஞ்சிடலாம். பெரியவங்க என்றைக்குமே படைப்புகளுக்கு எதிராக பெரும்பாலும் துவா செய்ய மாட்டாங்க. படைப்புகளுக்கு எதிராக துவா செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்க துவா செஞ்சலான்ட்டாங்க. நண்பர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இவங்க சொல்லு பேச்சு கேட்காத இவங்க ஒரு வழியாக போகிறாங்க. கண்ணு முன்னாடி கராமத்தை பார்க்க போகிறோம். மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹுடைய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகிறோம். ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நண்பர்கள்லாம் ஆர்வமாக ஆவலா அவங்க கை தூக்க, நண்பர்களும் ஆமீன் சொல்ல கை தூக்குறாங்க. இவங்க துவா செய்வதற்காக கை தூக்குறாங்க, நண்பர்கள் ஆமீன் சொல்வதற்காக கை தூக்குறாங்க. உடனே கை தூக்கிய மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபர்ரிஹ்தஹும் ஃபித் துன்யா கமா ஃபர்ரிஹும் ஃபில் ஆখিরা. அவங்க சொன்ன துவா, அல்லாஹும்ம கமா ஃபர்ரிஹ்தஹும் ஃபித் துன்யா ஃபர்ரிஹும் ஃபில் ஆখিরা. எல்லாரும் ஆமீன் சொல்லிட்டாங்க. ஆனால் திகைத்து போயிட்டாங்க. என்ன துவா செய்கிறாங்கடா, அல்லாஹ்வே இந்த மக்களை எப்படி துன்யாவில் ஆனந்தமாய் வைத்திருக்கிறாயோ அதுபோல ஆகிரத்திலும் ஆனந்தமாக வைப்பாயாக. அவங்க எதிர்பார்க்கல. இவங்க இப்படி இருக்கிறவங்களை அல்லாஹ் ஏதாவது பண்ணுவாயாகன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க எப்படி துவா செய்கிறாங்க, இவ்வளோ ஜாலியா இருக்கிற இந்த மக்களை ஆகிரத்திலையும் சந்தோஷப்படுத்துவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்களாம். எல்லாரும் ஆமீன் சொன்னாங்க. என்னாச்சு தெரியுங்களா? கொஞ்ச நேரம் தான். அவங்கள பத்துவானா செய்யலை. பத்துவா செய்ய மாட்டாங்க, பெரிய மக்கள் பத்துவா செய்ய மாட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சுன்னு தெரியல, ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அமைதியானார்கள். அவர்களுடைய வரலாறு எழுதுவார்கள், அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் இறங்குகின்ற போது எல்லோரும் நல்லவர்களாக சாலிஹீன்களாக மாறி போனார்கள். கப்பலில் ஜாலியாக ஏறியவர்கள் கப்பலை விட்டு இறங்குகின்ற போது சாலிஹீன்களாக இறங்கினார்கள், முத்தகீன்களாக மாறினார்கள். ஒரு துவா. ஆகிரத்தில் மகிழ்ச்சியா இருக்குன்னா யாரா இருக்கணும்? முத்தகியா இருந்தால் தான் மகிழ்ச்சியா இருக்கலாம், சாலிகனா இருந்தால் தான் மகிழ்ச்சியா இருக்கலாம். இவங்க நோக்கம் என்ன? இங்கே சந்தோஷப்படுற மாதிரி ஆகிரத்திலையும் சந்தோஷப்படணும். ஆகிரத்தில் சந்தோஷப்படணும்னா நல்லவனாக மாறணும். அப்ப அல்லாஹ்வே இவர்களை நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்தார். அத்தனை பேரும் நல்லவர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹுவை நினைவுள்ளவர்களாக அல்லாஹ் மாறுகிறார்கள். சில பேரை கொண்டு அல்லாஹ் தஆலா பல இதயங்களை வெளிச்சமாக்கிடுவான். சில பேருடைய வார்த்தையில சில பேருக்கு ஹிதாயத்தையே கொடுத்துருவான் அல்லாஹ். அப்படிப்பட்ட இறைநேசர்கள் ஒருவர் தான் மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதான் அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி பணிவு இருக்கும். எனக்கு பவர்ஃபுல்லான துவா இருக்குன்னு சொல்லி பத்துவா செய்யலை. அந்த மக்களுக்கு முன்னாடி தான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வலியுள்ளான்னு காட்ட விரும்பல. என்னுடைய கராமத்தை காட்டி இவர்களை அழிச்சிடுறேன்னு சொல்லல. பணிவு. அவங்க துவா தான் இவர்களை சாலிகனாக மாத்திருச்சுன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. அந்த ஒரு பணிவோடு இருந்தாங்க மாரூஃபுல் கரிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை தான் அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்.
அல்லாவை நெருங்கணுமா, பணிவோடு இருங்க, அல்லாஹ் நெருக்கத்தை தருவான்னு சொல்லுவார். ரெண்டாவது சொல்லுவாங்க அல் யகீனும் பில்லாஹ். அல் யகீனும் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நன்மை. ஏன்னா எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு தந்தவன், ஏன் நமக்கு தேவையை பூர்த்தி செய்ய மாட்டான்? நம்ம தேவையை எல்லாம் பூர்த்தி செய்ய மாட்டானா? நம்மளுடைய கவலை எல்லாம் போக்க மாட்டானா? நம்ம கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய கவலைகளை நீக்கியவன், கஷ்டங்களை போக்கியவன். அவன் மிக்க அருளாளன், அவன் நம்மளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை. அவனுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய நிலை, வேறு யாருக்கும் பயப்படாம அல்லாஹ்வுக்கு. அதான் ரசூலுல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. அல்லாஹ்வே பயத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாய், மினல் அம்னி மினல் ஹௌஃபி வல் அம்னு மினல் ஹௌஃபி. பயத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயான்னு கேட்டாங்க. பயம் வந்துருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையே போச்சு. பயம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை போச்சு. பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்டா அல்லாஹ் மீது நம்பிக்கை வேணும். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வரலாறு ஒன்று எழுதுவாங்க கிதாபில், யஹ்யாவில் கிதாபுல் இல்முங்கிற பாடத்தில் வரும் அந்த செய்தி. அதில் சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். கணவன் மனைவி அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷமாக பிள்ளை இல்லை, 10 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு, பிள்ளையே இல்லை. இப்போ ஒரு மருத்துவரை, அந்த காலத்து மருத்துவரை நாடி பிடிச்சி பார்ப்பாங்கல்ல, அந்த காலத்து மருத்துவரை போய் பார்த்தாங்க. புருஷன் கூட்டிகிட்டு போனார். என்ன விஷயம்னு மருத்துவர் கேட்டார். எங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க. மருத்துவர் நாடியை பிடிச்சி பார்த்து ரிசல்ட் சொன்னாராம். என்ன ரிசல்ட்டுன்னு சொன்னால், உங்களுக்கு பிள்ளை பிறக்காது. காரணம் என்னென்னா, கது தமூத்து அறுபஈன யௌமா, இன்னும் 40 நாளில் உங்கள் மனைவி மூத்தா போயிடுவாங்க. 40 நாளில் உங்கள் மனைவி மூத்தா போயிடுவாங்க அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. ஏண்டா கூட்டிகிட்டு வந்தோம், பிள்ளை இல்லாட்டின்னு பரவாயில்ல, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கலாமே, மூத்தாயிருவோன்னுங்கிற பயம் வந்துட்டு வாழ முடியுமா? இந்த பயத்திலிருந்து எல்லாம் காப்பாற்றணும். அதுதான் பெரிய இது. பயம் வந்துருச்சுன்னா எல்லா பெரும் நோய்கள்லாம் இருக்குது இல்லைங்க. அதனால தான் சொல்லுவாங்க, மினஷா ஷமாத்தத்தில் ஆழ்தாண்டே ஒரு துவா செய்வாங்க. நான் கவலைப்படுவதை பார்த்து எதிரிகள் மகிழ்ச்சி ஆகுவதிலிருந்து அல்லாஹ்வே என்னை காப்பாற்றுவாயாக. நான் கவலைப்படுறதை பார்த்து எதிரி மகிழ்ச்சி ஆகக்கூடாது, அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாகன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. என்னடா மனைவியை கொண்டு போய் இப்படி காட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அதுக்கு பிறகு ஒன்றுமே ஓடலை. வீட்டுக்கு வந்துச்சான், பேசுகிறத குறைச்சிருச்சான், வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் இது கதை இல்லை, கஸாலி இமாம் எழுதுகிறாங்க இந்த செய்தியை. சொத்து பத்தெல்லாம் பிரிச்சிச்சான், உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்துச்சான். நான் தான் மூத்தா போப்பேன். டாக்டர் சொல்லிட்டா ஒரு நம்பிக்கை. சில பேர் டாக்டர் சொல்லிட்டா அளவு தான் முடிஞ்சிருச்சு. 40 நாள் தான் இருப்பானா, அதில் தான் முடிஞ்சு போச்சு. நாளுக்கு போயிட்டே இருந்துச்சு. 10 நாள் 20 நாள் ஆணுச்சு. அந்த அம்மா போக போக சாப்பிட்றதை குறைச்சிச்சு. மௌத்தா போகிறோம், என்னத்துக்கு சாப்பிடணும், சாப்பாடு கம்மியாக குறைச்சிச்சு. இன்னும் 4 போணுச்சு, சாப்பிட்றதையே அந்த அம்மா நிறுத்திடுச்சு. கவலைக்கு மேலே கவலை, தொண்டைக்குள்ளி அடைச்சிக்கிட்டு நிற்கிது கவலை, பயம். கணவருக்கு தேத்தி பார்த்தாரு, ஒன்றும் ஆகாதம்மா, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. அவர் டாக்டர் தானே, அதில் ஒன்றும் ஆகாது சொல்லி பார்த்தாரு. விடுங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, நான் போக போகிறேன். நான் போனதுக்கப்புறம் எந்த நன்மை என்னால் செய்ய முடியாது, இருக்கும்போதே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு, வீட்டில் சாப்பாடு ஆக்கினா ஏழைகளுக்கு தான், அது சாப்பிடாதான். ஒன்றுமே சாப்பிடாம லாஸ்ட்டு 5 days ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 5 நாள் அந்த அம்மா பேசவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் நாளும் வந்துருச்சு. கஸாலி இமாம் எழுதுறாங்க, லாஸ்ட் நாள் டாக்டர் சொன்ன 40வது நாள் வந்துருச்சு. அந்த அம்மாவுடைய நிலை ரொம்ப குண்டா இருந்துச்சு. அந்த அம்மா இப்போ ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு வழியாகி நிற்கிது. கவலை, சாப்பாடு போயிருச்சு, எல்லாம் நிறுத்தியாச்சு. எப்படி இருக்கும்? மரண பயம், மௌத்தினுடைய பயம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, மௌத்தினுடைய பயம். அந்த அம்மா இதாகிடுச்சு. 40வது நாள் காலை, கணவருக்கும் தூக்கம் இல்லை,
மனைவி வந்து சரியான ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுண்டா, கணவர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மனைவி எப்போ போவாங்களோ தெரியலையே, காலையிலையா மதியமா நைட்டா. இவர் வேலைக்கும் போகலை. இது வரைக்கும் மனைவி கூட இருக்குன்னு நினச்சவர் 40ஆவது நாள் வந்துருச்சு. இப்போ மனைவி எப்போ போவாங்க, காலையில் போகுமா மத்தியானம் போகுமா, கூடவே இருக்கிறாரு. காலை ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு. இவருக்கு இருக்க இவருக்கு அடுத்த வாழ்க்கையை யோசிக்கிறாரு. வாழ்க்கையை பாருங்க, நம்ம அடுத்து கல்யாணம் பண்ணால் எப்போ பண்ணுறது, யாரை பண்ணுறது, இருக்கிற சொத்துக்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எத்தனை வயசு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணுறது, இந்த எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு 40ஆவது நாளில். அந்த அம்மா உயிர் எப்போ போகுங்கிற நிலை. ஏன்னா தடுக்க முடியாது, எது செஞ்சாலும் தடுக்க முடியாது. நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். வாழ்க்கை அவ்வளோதான். ஒருத்தர் மரணத்தை தொட்டு விட்டார் என்று நெருங்கி விட்டார் என்று உறவுகள் நேர்ந்தாலும் தெரிந்து கொள்கின்ற போது நம்மளை விட்டு அவர்கள் திரும்பி விடுவார்கள், நம்மளை விட்டு அவர்கள் தூரமாகி விடுவார்கள், நம்மளை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள், தள்ளி விடுவார்கள். கூடவே இருப்பாங்க, அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுவரை நான் ஆறுதல் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிடுவாங்க, தனியாக போட்டு விடுவார்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய முறை. 40 நாள் அசரும் வந்துடுச்சு, மகரிபாய். அந்த நாள் முடிய போயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா மூத்தாகலை. சில நேரங்கள் டாக்டர் சொல்லும் தலைகீழ நடக்கல, அந்த அம்மா மூத்தாகலை. இவருக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. 40ஆவது நாள் மூத்தாகன்னு சொல்லி இவர் ஒரு திட்டத்தில் இருக்கிறார். மூத்தாகலைன்னு சொன்னால் இவருக்கு பயமாயிருச்சு. அப்போ டாக்டரை கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் டாக்டரையே வீட்டுக்கு வர வைக்கிறார். வர வச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்க, 40ஆவது நாளில் மொத்தாயிருவான்னு சொன்னீங்க. 40ஆவது நாள் முடிஞ்சிருச்சு, ஆனால் மௌத்தாகலை, என்ன விஷயம் அப்படின்னு. அப்பா திரும்பவும் அவர் நாடி பிடிச்சி பார்த்தார். நாடி பிடிச்சி பார்த்துட்டு, எல்லாம் சரியாயிருச்சு, உங்களுக்கு குழந்தை உண்டாயிருன்னு சொன்னார். எல்லாம் சரியாயிருச்சு, உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு, இனி நீங்கள் சேர்ந்து இல்லற வாழ்க்கையை ஈடுபடுங்க, குழந்தை உண்டாயிடும் அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றும் புரியலை. என்னங்க 40 நாளுக்கு முன்னாடி எப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. கசாலி இமாம் எழுதுகிறாங்க யஹ்யாவில். ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவி ரொம்ப குண்டாக இருந்தாங்க, கொழுப்புகள் அதிகமாக இருந்துச்சு, கர்ப்பப்பையே சுற்றி கொண்டு இருந்துச்சு கொழுப்புகள். அது என்னதான் சொன்னாலும் நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்த மாட்டீங்க. மேலும் மேலும் கணவன் மனைவி சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த கொழுப்பை கரைக்கிறது எனக்கு வழி தெரியல. அதனால தான் 40 நாளில் மூத்தாயிடுவான்னு ஒரு செய்தியை சொன்னேன். அந்த மரண பயத்தில் அவங்க சாப்பாடை எல்லாத்தையும் நிறுத்தணும்னு தானாக கொழுப்புகள் கரைஞ்சிருச்சு. கர்ப்பப்பையை சுற்றிக்கிட்டே இருந்த அந்த கொழுப்புகள் எல்லாம் தேஞ்சு குறைஞ்சி போச்சு. இப்போ நல்ல நிலையில் இருக்குது கர்ப்பப்பை. நீங்கள் இப்போ சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை தரிச்சிடும். நீங்கள் அற்புதமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக கணமனைவி வாழலாம் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தாங்க, பிள்ளைகள்லாம் பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கசாலி இமாம் எழுதிட்டு அது கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு பயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றிவிடும் என்று எழுதுவார். ஒரு பயம் இருந்தால் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு வந்து மாற்றி விடுகிறதே, ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புகளை எந்த நிலையில் மாற்றிவிடும், ஒரு மனிதனுடைய சொத்துக்களை எந்த அளவுக்கு கொடுக்குவதற்கு மனம் வந்துவிடும். பயம் அத்தனை வேலைகளை செய்யணும்னு சொல்லி அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை எழுதுவாங்க. அப்போ பயத்திலிருந்து பாதுகாப்பை கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயம் போகணும்டா அல் யகீனு பில்லாஹ், அல்லாஹ் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்கணும்டே. அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான்னு நினைங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் நினைங்க, அல்லாஹ் என்னை விடமாட்டான் என்று நினைங்க, உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். நம்ம பெரிய சீதேவி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுவாங்க. ஹதீஸுகள்லாம் பல ஹதீஸுகளை அறிவித்தவர்கள், பல ஊர்களுக்கு போனவர்கள். அவங்க ஒரு தடவை
ஆலிமுல் ஈராக் அவங்க. பல இந்த புகாரி இமாம், முஸ்லீம் இமாம்லாம் சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய பெரிய சீரடி. அவங்க ஒரு தடவை ஒரு போருக்கு போனாங்க. போருக்கு போகும்போது ஒரு இடத்துல குறுக்கால நதி வந்துச்சு, மரங்களும் இருந்துச்சு, சுய தேவைக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அதனால் அவங்க கொண்டு போன குதிரையை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு சுய தேவையை முடிச்சுட்டு வந்து உதவு செஞ்சாங்க. உதவு செஞ்சுட்டு குதிரையை பார்க்குறாங்க. கட்டி போட்ட குதிரை அந்த கட்டி போட்ட முடிச்சு அவிழ்ந்து பக்கத்து இருக்கிற தோட்டத்தில் போய் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டாங்க அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா. போருக்கு போகிறாங்க, போருக்கு போகிறாங்க, இந்த குதிரையில தான் போய் ஆகணும். அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க, இதுதான் அல்லாஹுவோடு இருக்கிறது, அல்லாஹுவோடு உள்ள நம்பிக்கை இதுதான். அல்லாஹுவே, இந்த குதிரையில் தான் நான் வந்தேன் உனக்காக போர் செய்ய, இந்த மார்க்கத்துக்காக போர் செய்வதற்காக இந்த குதிரையில் வந்தேன். என்னுடைய சுய தேவைக்காக இந்த மரத்தில் கட்டி போட்டிருந்தேன். என்னுடைய அலட்சியமோ என்னமோ இந்த கட்டை அவிழ்ந்து அந்த குதிரை பக்கத்து தோட்டத்திலே போய் மேய்ந்து விட்டது. இப்போது இந்த குதிரையை நான் எடுத்து போகக்கூடாது இல்லையா? அடுத்த வீட்டு தோட்டத்து சாப்பாடு சாப்பிட்டுருச்சு. அந்த அடுத்த வீட்டு பொருளை சாப்பிட்ட ஒரு குதிரையின் மீது நான் வாகடித்தால் ஹராமான பொருளை சாப்பிட்ட குதிரையில் இருந்த எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஹராமான பொருளை சாப்பிட்ட குதிரையில போய் நான் போர் செஞ்சா எனக்கு வெற்றி கிடைக்குமா? எனக்கு அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? அல்லாஹ்வே அது கிடைக்காது. உன்னுடைய வெற்றி, உன்னுடைய பாதுகாப்பு கிடைக்கணும்டா ஹலாலான முறையில் சாப்பிடுற வாகனத்தில் தான் போகணும். அதனால இதை இங்கேயே விட்டுட்டு போயிடு, இதை நான் எடுத்துக்கிட்டு போகலை, இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மேய்கிற இடத்துலேயே அதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவர்கள் போய் மார்க்கெட்டில் போய் வேறு குதிரையில் போய் போருக்கு கிளம்பி போனார்கள் என்று வரலாறு. நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற நினைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் ஹராமான பொருளை சாப்பிட்ட வாகனத்தில் கூட ஏறி போனால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போயிடும். அதுக்கு இன்னொரு குதிரையை வாங்கி போயிடலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க பெருமக்கள். அல்லாஹ் எல்லாம் நமக்காக படைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் நமக்கானவன் என்று தெரிகிறது. அல்லாஹ் நமக்கானவன் என்றால் நாம் அவனுக்காக ஆக வேண்டும். வரலாற்றிலே நஸ்ருத்தீன் தௌசின்னு ஒருவர், எப்படிப்பட்ட அறிஞர் என்றால் இவர் அதீலு ஃபி இல்முன் நுஜூம், நட்சத்திர கலைகள் எல்லாம் கற்றறிந்தவர், ரொம்ப தேர்ச்சியானவர். இந்த நட்சத்திரம் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்து வான்கலை சாஸ்திரங்களை படித்தவர். சந்திரனை கண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு ராசி பலன் தான் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கணித மேதையாக அவர் இருந்திருக்கிறார். ராசி பலன் கூடாது நம்ம மார்க்கத்தில், அந்த காலத்தினுடைய ஒரு கணித மேதையாக இருந்திருக்கிறார். அவர் ஊரில் அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சான். இந்த வரலாறை ஏன் சொல்கிறேன்டா, அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நெருங்கணுண்டா 3 விஷயம் இருக்கணும். ஒன்றே பணிவு இருக்கணும், ரெண்டாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும், மூணாவது எப்படி அறிவை தந்திருந்தாலும் கொஞ்சம் அமைதி இருக்கணும் என்று சொல்லுவார். ஆனால் நஸ்ருத்தீன் தௌசி நிறைய அறிவை பெற்றிருந்தால், ஆனால் அந்த அறிவுக்கு தக்கன விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பார். நான் யார் தெரியுமா, என்னுடைய திறமை என்ன தெரியுமா, எப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாள் அவர். பட்டம் வாங்கிட்ட பின்னாடி டிகிரி போட்டுக்கிறோம், அந்த அளவு தான் நம்ம விளம்பரம் பண்ணுறோம். சில பேர் ரொம்ப பேசியே விளம்பரம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ ஒரு இறைநேசு வந்தாங்களா ஒரு பகுதிக்கு. அப்போ உடனே அவர்கிட்ட தன்னை பற்றி சொல்லணும். யாராவது பெரியவங்க வந்தால் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தணும்னு விரும்புவோமா இல்லையா? அதே மாதிரி அந்த இறைநேசத்தை தன்னை யார் என்று காட்டணுங்கிறதுக்காக உள்ளே போனாராம். உள்ளே போனோடனே அந்த இறைநேசருக்கு பக்கத்தில் உள்ளவர் சொன்னாராம், இந்த வர்றாரு இவர் யார் தெரியுமா அப்படி. யாருன்னு அந்த இறைநேசர் கேட்டாங்களாம். இவர் தான் நஸ்ருத்தீன் தௌசி
நசீருத்தீன் தௌசி அப்படின்னா யாரு அப்படின்னு அந்த இறைநேசர் திரும்ப கேட்டான். இவர் இந்த வான் சாஸ்திர கலையில் வான்கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், வான்கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், ஊரில் ரொம்ப ஃபேமஸானவர் அப்படின்ட்டு கூட இருந்தவங்க அந்த இறைநேசர்கிட்ட கொஞ்சம் இதாக சொல்ல, அந்த இறைநேசர் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். அல் ஹிமாருல் அபியது அலமு மின்ஹு அப்படின்னு சொன்னாங்களாம். அல் ஹிமாருல் அபியது அலமு மின்ஹு, வெள்ளை கழுதை இருக்குது இவரை விட புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு வெள்ளை கழுதை இவரை விட புத்திசாலின்னு சொன்னாங்களாம். அவர் கோபமாயிருச்சு. இவ்வளோ பெரிய திறமை நம்மள்கிட்ட இருக்குது, எவ்வளோ பெரிய திறமையை வச்சுருக்குறோம், நம்மளை பிடிச்சி கழுதையோடு ஒப்பிட்டது மட்டும் இல்லாது நம்மளை விட பெஸ்டானது கழுதைங்கிறாரு, வெள்ளை கழுதை இவரை விட சிறந்ததுங்கிறாரு. அந்த இறைநேசத்தை பேசாமல் வெறுத்து அங்கிருந்து இப்போ வெளியே வந்துட்டான். பேச போனவர் இன்னும் நம்மளுக்கு இவ்வளோ தற்கொலைவாக பேசுகிறாரு போகிற இடத்துல. அடுத்து அந்த ஊர்லேயே அவரால் இருக்க முடியலை, ஊரை விட்டு வெளியே வந்துட்டார். ஊரை விட்டு வெளியே வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போன தூரம் தெரியாமல் போயிட்டாரு. ஒரு கிராமம் வருது, அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. சில நேரங்களில் தரகுறவாக பேசிட்டா நம்ம மானம் போயிட்டதா நினைப்பாங்க. நம்மளுடைய மான கௌரவம் போயிடுச்சுன்னா அந்த ஊரில் இருக்க விரும்ப மாட்டாங்க. இனிமேல் இந்த ஊரில் இருந்து என்ன பயன், அந்த மாதிரி நினச்சி வெளியூர் போயிட்டாரு. அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சான். அது என்ன வீடுன்னா உள்ள மாவு அரைக்கிற வீடு. தஹானின்னா இந்த மாவு திரிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறது. அந்த தஹானுடைய வீடு அங்கே இருந்துச்சான். உள்ளே வந்து மாவு திரிச்சுக்கிட்டு இருக்கிறான், அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். உள்ள சவுண்டு கேட்டோன்னா அவர் அந்த வீட்டு ஓரத்தில் அப்படியே ஓரமாக நின்றாரு. உள்ள மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தவர் வெளியே வந்தாராம். வெளியே வந்து நசீருத்தீன் தௌசியை பார்த்து, ஏங்க கடுமையான மழை பெய்ய போகுது, கடுமையான மழை பெய்ய போகுது, வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, உங்களால் தெருவில் நிற்க முடியாத அளவுக்கு தண்ணி வரப்போகுது, அதனால் உள்ளே வந்துருங்கன்னு கூப்பிட்டாராம். இந்த இன்னைக்கெல்லாம் வந்து வானிலை அறிக்கை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி முன்கூட்டியே சொன்னாராம் அவர். இவருக்கு அந்த கலை தெரியும், நசீருத்தீன் தௌசி. உண்மையிலே அந்த கலை நல்லா தெரிஞ்சவர் இவர். வானத்தை பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, மேகத்தை பார்த்து சொல்லிவிடுவார். இவர் உடனே வானத்தை பார்த்தாராம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே எனக்கு அப்படின்றாராம். இன்னைக்கு நைட்டு மழை வர மாதிரிலாம் எந்த அறிகுறியுமே இல்லையே, நான் படித்த கல்வி வச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லையேன்னு. கண்டிப்பாக வரப்போகுது, கடுமையான மழை பெய்ய போகுது, தெருவில் நிற்க முடியாத அளவுக்கு நீர் ஓட போகுது, மரியாதையாக உள்ளே வந்துடுங்க, இல்லைன்னா நான் கதவை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டில் அவருக்கு ஒரு பயம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டார். அன்னைக்கு நைட்டு கொட்டுனுச்சான் மழை, அவ்வளோ மழை, சரியான தண்ணி, தெருவெல்லாம் தண்ணி ஓடுது. எல்லாம் சில பேரை வச்சு முன்னாடியே தகவலை தர வைப்பான். அந்த மாதிரி தண்ணி தெருவெல்லாம் ஓடுது. இவர் நினைக்கிறாரு, இந்த கலை படித்தது நம்ம தானே, நம்மளால் கணிக்க முடியலையே, இவ்வளோ திறமையான இல்மை பெற்ற நாம், ஊரெல்லாம் பெருமை பேசிக்கொண்ட இருந்த நாம், மழை இப்படி சரளமாக கொட்ட போகுதுங்கிறத ஒரு மாவரைக்கிறவன் சொல்றான், நம்மளால சொல்ல முடியலையே. ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் கேட்டாராம், எங்க நான் யார் தெரியுமா, இந்த கலை படித்தவன் நான், எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு இந்த மாவு அரைக்கிறவர்கிட்ட கேட்டாராம். எனக்கே தெரியலையே இப்படி ஒரு மழை பெய்யுண்டு, என்னை பத்திரமா வீட்டுக்குள்ள வர சொன்னது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவர் கேட்க, இப்போ மாவு திரிக்கிறவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, என் வீட்டில் ஒரு வெள்ளை கழுதை இருக்குது, என் வீட்டில் ஒரு வெள்ளை கழுதை இருக்குது, அது வானத்தை பார்த்து சில நேரத்தில் வானை தூக்கி ஆட்டும், அப்போ பயங்கரமான இடி இடிக்குன்னு அர்த்தம்.
கீழே நோக்கி ரொம்ப ஆட்டுனுச்சுன்னா ரொம்ப மழை பெய்யுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிற வெள்ளைக்கழுதை ரொம்ப நேரம் கீழ் நோக்கி வாழை ஆட்டுனுச்சு, எனக்கு பயமாயிருச்சு. தெருவில் யாராச்சும் நின்றா கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாசலுக்கு வந்தேன். நீங்க நின்றீங்க அப்படின்னு சொன்னப்பதான் அந்த இறைநேசர் சொன்னாரே, இந்த நசீருத்தீன் தௌசி இவரை விட வெள்ளைக்கழுதை சிறந்ததுன்னு சொன்னாரு. அவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சான். இப்ப என்னதான் அறிவல்லாஹ் கொடுத்திருந்தாலும் தன்னடக்கம் அந்த அமைதியான வாழ்க்கை இருந்தால் அல்லாஹ்வோடு நெருங்கிடலான்னு அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நமக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ் 7 வானங்களை அமைத்ததும் அல்லாஹ் நமக்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆற்றல் மிக்க அல்லாஹுவை அனுதினமும் நினைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. பெரியோர்களை நல்லோர்களை மதித்து வாழுகின்ற பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.